என்னங்க, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? பசிக்கலையா உங்களுக்கு? இல்ல. என்ன திடீர்னு உங்க மருமகன் நினைப்பு வந்துருச்சோ? திடீர்னு இல்ல. எப்பவுமே அவன் நினப்பாதான் இருக்கு. அவ சிரிச்ச முகம் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. நாங்க முக்கியமா ஆண்டாள் முக்கியமான்னு அன்னைக்கு ரேவதி கேட்டப்போ நாங்க தான் முக்கியம்னு சொன்னீங்க. அப்போ அதெல்லாம் நடிப்பா? நடிக்கிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு எல்லாத்தையும் விட இந்த குடும்பம் தான் முக்கியம். உங்க சந்தோஷம் தான் முக்கியம். அப்புறம் எதுக்கு அவளை பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்க? அதுக்காக ஆண்டாளை மறந்துடணுமா என்ன? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. என்னங்க மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏறுற மாதிரி இருக்கு? மா கொஞ்சம் வாய் வச்சுட்டு சும்மா இருக்கியா? கண்டதையும் பேசி அவரை டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. வாடா. என்ன இன்னும் எதுவுமே பேசாம இருக்கேன்னு பார்த்தேன். நீ எப்படா அவ பின்னாடியே போலான்னு துடிச்சிட்டு இருக்க வந்தானே. தேவையில்லாம பேசாத. நீ அவளை போய் திருட்டுத்தனமா பாத்துட்டு வர்றது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏதோ ரேவதி வேண்டான்னு சொன்னதுனால நீ அப்படியே அடங்கி கிடக்குற. இல்லன்னா உன் புத்தி எப்படி போகுன்னு எங்களுக்கு தெரியாதா? ஒரு பொம்பளை புள்ள, அவளுக்கு இருக்கிற ரோஷம் கூட உனக்கு இல்லாம போயிடுச்சே. ரேவதி மட்டும் இந்த வீட்ல இல்லைன்னு வச்சுக்கோ, நீங்க அம்புட்டு பேரும் எப்பவோ அந்த ஆண்டாள் பக்கம் சாஞ்சிருப்பீங்க. என்ன மாயம் பண்ணி உங்களை எல்லாம் மயக்குனாலோ தெரியல. அவதான் இப்ப வீட்டுல இல்ல. எதுக்கு தேவையில்லாம இப்ப அவ பேச்சு எடுக்கிற? நல்லா போனா அவ வீட்டை விட்டு. அவ வீட்ல இல்லைன்னாலும் இங்க அவ புராணமா தானே இருக்கு. சரி, ஒரு வழியா அவளை வீட்டை விட்டு துரத்தியாச்சு. எப்ப அவளை ஆஸ்பத்திரி விட்டு துரத்த போறீங்க? அவளுக்கும் நமக்கும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி தானே அவளை வீட்டை விட்டு அனுப்பணும். அப்புறம் எதுக்கு இன்னும் அவ நம்ம இடத்துல ஆஸ்பத்திரியை நடத்திக்கிட்டு இருக்கா? மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு அங்கிருந்து போக வேண்டியதானே? ஏ வடிவு, உனக்கு என்ன மனசு கல்லாயி போச்சா? கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம பேசுற. அது ஆண்டாளுக்கு நானா பிரியப்பட்டு வச்சு கொடுத்த ஆஸ்பத்திரி. இம்பூட்டு நாளா சும்மா கிடந்த அந்த வீடு இன்னைக்கு கோயிலா மாறி இருக்குன்னா அதுக்கு ஆண்டாள் தான் காரணம். எம்புட்டோ பாவத்தை பண்ணிதான் நான் இந்த சொத்து சுகத்தை எல்லாம் சேர்த்தேன். என் இத்தனை வருஷ வாழ்க்கையில நான் பண்ண ஒரே புண்ணியம் இந்த ஊர்ல ஒரு ஆஸ்பத்திரி திறந்ததுதான். அத போய் கெடுக்கணும்னு பாக்குறியே. என்னம்மா? என்னத்த சொல்ல, உங்க அப்பா புத்தி கேட்டு போய் என்னென்னமோ உளறிட்டு இருக்காரு. ஆண்டாள் ஆஸ்பத்திரியை காலி பண்ணிட்டு நம்ம இடத்த விட்டு அனுப்பணும்னு சொல்றேன். உங்க அப்பா என்னன்னா முடியாதுன்னு சொல்றாரு. நீ என்னன்னு கேளுமா அவரை. அம்மா கேக்குறது நியாயம்தானேப்பா? இன்னும் ஏன் அவன் நம்ம இடத்துல இருக்கணும்? என்னம்மா நீயும் புரியாம பேசிக்கிட்டு? ஆண்டாள் ஒண்ணு லாபத்துக்காக ஆஸ்பத்திரி நடத்தல. கஷ்டப்படுற மக்களுக்கு அவ இலவசமா வைத்தியம் பாக்குறா. ஆஸ்பத்திரி நடத்துறது என்னமோ அவதான். ஆனா புண்ணியமெல்லாம் நமக்கு தாமா வருது. அப்படி அவ மூலமா வர புண்ணியம் நமக்கு வரணும்னு அவசியம் இல்லப்பா. ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கணுங்கிறது நம்ம வீட்டு ஆளுங்களோட ஆசை கிடையாது. அது அந்த குடும்பத்தோட ஆசை, ஆண்டாளோட கனவு. கண்டவங்களோட ஆசைக்கு நாமே உதவி பண்ணணும்.